ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் சண்முகத்தை காப்பாற்றிடுவார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணத்துக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. மாமாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ரம்யாவால் நேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டாக பார்த்திங்கன்னா கேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா தளராமல் தைரியத்தோடு வந்து நீங்கள் சின்னத்தான் நீங்கள் போயிட்டு மாமாவை வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு தைரியத்தோடு வந்து நம்ம கார்த்திகை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. உண்மையிலே வந்து நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ எப்படி யோசிக்கிற, நீ அந்த நினப்பாவே இருக்க, நம்மளுக்கு இருக்கிற எதிரியே வந்து ரம்யா தான், ரம்யாவே மண்டபத்தில் இருக்கும்போது நம்ம அப்பாவுக்கு என்ன தான் ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பொறுப்பே இல்லாத மாதிரி தான் வந்து நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இருந்தாலும் அண்ணத்துடைய பேச்சை நம்ம கார்த்திக் மதிக்காமல் இருப்பாரா, சொல்கிற பேச்சை கேட்காமல் இருப்பாரா? அப்போது நீ சொல்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா போகும்போது தான் அங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையே வந்து நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. அண்ணன் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, அண்ணத்துடைய பேச்சை வந்து நம்ம கேட்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே போல் வந்து நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அப்பா என்னப்பா உங்களுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாரு. அப்பா இந்த வீட்டில் இல்லை, வீடெல்லாம் வந்து திறந்து போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பயப்படுறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம கார்த்திக் கையில் பார்த்திங்கன்னா நம்ம சண்முகம் கிடைக்க போகிறதில்ல. சண்முகத்தை கடத்தி கொண்டு போய் வந்து நம்ம ரம்யாவுடைய கஸ்டடியில் பார்த்திங்கன்னா அடிகால்க வைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அண்ணன் விடுவாங்களா? நீ எந்த மூலையில் கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தாலும் நான் விடாமல் என் மாமாவை நான் காப்பாற்றி ஆகுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் தைரியத்தோடு வந்து நம்ம அண்ணன் இறங்கி போராடுறாங்க களத்தில். இப்போது ரம்யா தான் அப்படின்ற மாதிரி வந்து நல்லாவே புரிஞ்சு போச்சு. நேரடியாக போயிட்டு நம்ம ரம்யாவை கேட்டாலே என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா அண்ணத்துடைய எண்ணம் வந்துருச்சு. இப்போ நேர்லேயே பார்த்திங்கன்னா ரம்யாவை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாமாவை கடத்தி கொண்டு போய் நீ எங்கே வச்சுருக்க? மாமா வீட்டுக்கு போனது நீ தான் பார்த்த, உனக்கு தான் தெரியும், நீ மட்டும்தான் எதிரி அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. அப்போவும் வந்து நம்ம ரம்யா உண்மையை சொல்ல போகிறதில்ல, நான் அதான் கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்ல போகிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. நீ மாமா இருக்கிற இடத்த சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று சிறப்பாக நடத்துகிறேன். அப்படி இல்லை, மாமாவை நீ வந்து கண்டுபிடிக்க விட மாட்டேன், உங்ககிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன், மாமாவை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன், எங்கே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போவே இந்த கல்யாணத்தை என்னால் நிறுத்தவும் முடியும், நடத்தவும் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா சவாலுக்கு சவால் விடுறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ரம்யா அவ்வளோ ஒரு தைரியத்தோடு வந்து கெத்தாக பார்த்திங்கன்னா பொய்யை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாங்க. இப்போது நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கேள்வி கேட்கலாம், ஏன்னா தப்பாக இருந்தால் தான் வந்து இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம சரவணன் வந்தால் நம்ம ரம்யாவில் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தவா முடியும், நடத்த தான் முடியும். அதுக்காகவாவது வந்து வாத்தியாரை விட்டுடலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கும் வந்து நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா யோசிக்கலாம். ஆனால் நம்ம கார்த்திக் அந்த மாதிரி சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. அப்பாவாவது தம்பியாவது யார் இருந்தாலும் இன்னும் இல்லை, இல்லைனாலும் எதுவும் இல்லை, என்னுடைய கல்யாணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா ஒரு சுயநலவாதியை வந்து யோசிக்கிறாரு. இப்போது நம்ம அண்ணன் எடுக்கும் முடிவில் தான் வந்து நம்ம சண்முகவாதியருடைய உயிரே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா வந்துருச்சு. எப்படியும் வந்து நம்ம அண்ணன் விடாப்படியே போராடி வந்து நம்ம சண்முகவாதியரை காப்பாற்றிடுவார் அப்படின்ற நம்பிக்கை கார்த்திக்கும் இருக்குது. அதே போல் சண்முகவாதியாருக்கும் இருக்கும். நம்ம ரம்யாவுக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான், அண்ணன் விட மாட்டா அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் எடுக்கிற முடிவில் தான் வந்து நம்ம சண்முகவாதியருடைய உயிரே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடுச்சு. அதே போல் நம்ம அண்ணத்துடைய முடிவு எப்படி இருக்குது, ஆரம்பம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.